வெளிச்சம் உண்டாகிறது, ஒரு பிரகாசம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறார், சூரியன் உதயமாகி அது என்ன பண்ணுது, மாலையில மறைந்து விடுகிறது. அப்படிதானே ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் ஒரு நாள் உங்களை விட்டு மறைந்து போகவே மாட்டேன். ஹல்லேலூயா. உங்களை கைவிட்டு விட்டு போகவே மாட்டேன், உங்களை தள்ளாட விட்டு போகவே மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் மேல உதிப்பார். ஆண்டவர் உங்கள் மேல் உதிப்பார். கர்த்தராகிய இயேசு உங்கள் மேல் உதயமாகிறார். இந்த நாளில எந்த காரியத்துல இருள் கவ்விக்கொண்டு குடும்பத்துல அந்தரங்கத்துல ஒரு பகுதியில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, கணவனுடைய வாழ்க்கையில, மனைவியுடைய வாழ்க்கையில, படிப்பு என்ற பகுதியில, எந்த காரியத்துல நண்பர்களுடைய உறவு என்ற பகுதியில, எந்த காரியத்துல இருளினால பிடிக்கப்பட்டு ஒரு சில கவலைகள், கஷ்டங்கள் ஒடுக்கப்பட்டு, அதனால ஒடுக்கப்பட்டு சந்தோஷத்தை இழந்து இன்றைக்கு நான் இருளிலே இருக்கிறேன். ஏதோ ஒரு பகுதி சிஸ்டர் எல்லாம் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா நினைப்பீங்க? ஒரு சிலதான் சொல்ல முடியும், ஒரு சிலதை சொல்ல முடியாது. உண்மைதான், நீங்க சொல்லுவீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அந்தரங்கத்தின் இருளை ஆண்டவர் பார்க்கிறார். எப்படி ஒரு சூரியன் உதயமாகிறதோ, அடிவானத்திற்கு மேல சூரியன் எழும்பும் போது ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது, அது போல இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உதிக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை உங்களை நடத்தி கொண்டு வந்த கர்த்தர் இனிமேல் சொல்லுகிறார், அந்த காரியங்களிலே இருளை எடுத்து போட்டு நான் வெளிச்சத்தை உண்டாக்க போகிறேன். ஏனென்றால் என்னுடைய மகிமை காணப்பட போகிறது. அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் அருளுகிற நன்மைகள், ஆண்டவர் அருளுகிற கிருபை, ஆண்டவரால் வரப்படுகிற ஆசீர்வாதங்கள், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. கர்த்தர் உங்கள் மேல உதிப்பார். எப்படி இருக்கு பாத்தீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உதயம் வெளிப்படும் பொழுது என்ன? விடியல், புது நாள். புது நாள் சொல்லும்போது இரவு போய் விடுகிறது. ஒரு அருணோதயம். எப்படி அந்த 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 சூரியன் உதிக்கி அதற்கு முன்பாக எழுப்பி வருகிறதான அந்த மகிமை அருணோதயம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல இருக்கும். இன்றைக்கு சபைக்கும் ஜனங்களுக்கும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு உதயத்தை அவர் கொடுக்கிறார், உதிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில, உங்க மனதுல, உங்களுடைய ஒவ்வொரு காரியத்துல வியாதி என்கிற இருளின் பிடியில இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உதிக்கிறார். ஸ்தோத்திரம். இயேசு என்கிற நாமத்தினால வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கும்படியாய், எல்லாருடைய நாவுகளும் அறிக்கையிடும்படியான மேலான நாமத்தை பிதா கொடுத்திருக்கிறார் இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமத்துல இந்த இடத்துல வந்து நான் இந்த செய்தியை அளித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களை நடத்தும். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் நடத்த முடியாது. ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய், இந்த செய்தியின் மூலமாய் உங்களை நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். ஆமென். இன்றைக்கு நாம் வேதத்துல கர்த்தருடைய மகிமை சூழப்பட்ட ஒரு கூட்டத்தார், அவங்கள பத்தி எல்லாருக்கும் தெரிந்த செய்தி, அநேகர் ஊழியக்காரங்க வாயில கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை தான். அதை ரொம்ப லகுவா நான் சொல்லி முடித்து இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8-9 வாசிங்க. ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய நகரத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஹல்லேலூயா. யாரை குறித்து சொல்லப்பட்டது? மேய்ப்பர்கள். பாருங்க, நம்ம நினைப்போம் எத்தனை பேரும் இருக்காங்க. இயேசு பிறந்த செய்தி முதலாய் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று. இன்னைக்கு அதை சொல்லதான் நான் வந்திருக்கிறேன். கிறிஸ்து பிறந்த செய்தி ஏன் முதலாவது மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது? பாருங்க, மேய்ப்பர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இரவு நேரத்துல குளிர், இரவு நேரம் நாங்கெல்லாம் அதிகாலையில பஸ் ஏறிட்டோம். பயங்கரமான குளிர், அங்கெல்லாம் இடங்கள்லாம் பார்த்தா அப்படி பனியாதான் பொழிஞ்சிட்டு இருந்து. ரொம்ப குளிர் தான். பஸ் அந்த ஜன்னல்லாம் ரொம்ப அடைச்சிட்டு தான். அதை
உட்கார்ந்துட்டு இருந்தோம். நாங்கள் உண்மையாகவே அதை தாங்க முடியல. அப்போ மேய்ப்பர்கள் வந்து இரவு நேரத்துல பனியும் குளிருமா இருக்கிற அந்த வேளையில அவங்க பண்ணின ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய மந்தைகள் எல்லாம் காவல் காத்து அதை பார்த்து கொண்டு இருந்தாங்களாம். உலகமே தூங்கி கொண்டு இருக்கும் இரவு நேரங்கள்ல. அயர்ந்த ஒரு நித்திரை. நம்ம வேலைக்கு போவோம், நம்முடைய காரியங்களை செய்வோம். இரவு நேரங்கள்ல ரொம்ப ஒரு அயர்ந்த நித்திரையாய் ஒரு ஓய்வு எடுப்போம். நிச்சயமா தூக்கம் ரொம்ப அவசியம். நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுக்கும்போது காலையில எப்பொழுதும் நம்முடைய கடமைகளை செய்யும்படி நம்ம எழுதுவோம். ஆனா இங்க மேய்ப்பர்கள் செய்த வேலை கவனமாக தன்னுடைய மந்தையை பாதுகாத்து விழித்து கொண்டிருந்தாங்க. கண்கள் விழித்து கொண்டிருந்தது. அவங்க இதயெல்லாம் எப்படி இருந்து? கவனமா இருந்தது. எதன் மேல? தன்னுடைய ஆடுகளாகிய மந்தைகள் மேல. அது மட்டும் இல்ல, இந்த மேய்ப்பர்களுடைய நிலை எப்படிப்பட்ட நிலை தெரியுமா? வரலாறு சொல்லுகிறது, அந்நாட்கள்ல மேய்ப்பர்கள் வந்து யாருமே மேய்ப்பர்களை ரொம்ப கௌரவப்படுத்த மாட்டாங்களாம். இந்த உலகத்தால் அவங்களை கனவீனப்படுத்துவாங்க. காரணம், அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க. அதனால ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை இழிவாக நடத்துவாங்க. ரொம்ப அவங்களை அற்பமா பார்ப்பாங்க. அந்த செய்கிற அவங்களுடைய தொழில், மேய்ப்பன் என்கிற அந்த ஆடுகளை மேய்க்கிற அந்த தொழிலானது அநேகருக்கு எப்படி இருக்குதா? அந்த நாட்கள்ல அருவருப்பா இருந்ததாம். இதனால இந்த மேய்ப்பர்களை ஒதுக்கி வைப்பாங்களாம். இவங்க இருக்கிற இடம் எது தெரியுமா? ஊருக்கு புறம்பே, ரொம்ப தள்ளப்பட்டு அவங்க இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிலையில தான் மேய்ப்பர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இதுதான் மேய்ப்பர்களுடைய நிலை. பாருங்க, தேவன் அப்படிப்பட்ட எளிமையான அந்த மேய்ப்பர்களை, மந்தையை காத்து கொண்டிருந்த இந்த மேய்ப்பர்கள் மேல அவருடைய இரக்கம் வெளிப்பட்டது. அதனால் அவர் மனதுருகி முதல் கிறிஸ்து பிறப்பின் செய்தியை அறிவிக்க தூதனை எங்க அனுப்புகிறாரு? வயல்வெளியில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு செய்தியை இன்றைக்கு நம் நடுவில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவஜனமே, நீங்க நினைக்கலாம், என்னுடைய குடும்பத்தார், என்னோட உடன்பிறப்புகள், என்னோடு இருக்கிறவர்கள், என்னுடைய சொந்த பந்தங்களே பல விதங்கள்ல என்னை ஒதுக்கி வைத்திருக்காங்க அப்படின்னு ஒரு நிலையில, ஒருவேளை உங்களுடைய எண்ணத்துல சில சூழ்நிலைகளை பார்த்து உங்களை தள்ளி வச்சதை பார்த்து நீங்க கவலையோடு இருக்கலாம். பல இடங்கள்ல படிக்க போகிற இடத்துல கூட புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில பிள்ளைகள் தள்ளப்படலாம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், என் பேக்ரவுண்ட் சரியில்லை, என்னுடைய மூதாதையருடைய வாழ்க்கையும் சரியில்லை, என்னுடைய வாழ்க்கையும் அப்படியே மாறிவிடுமான்னு பயமா இருக்குன்னு இன்னைக்கு பயத்தோடு இந்த வார்த்தை ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உங்களை ரட்சிக்க தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு, நாம் மீட்படைய, நம்முடைய பாவத்திலிருந்து நாம் வெளியே வர மன்னிப்படைய இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு நாமம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாவற்றையும் பணம் கொடுத்து வாங்கலாம், ஆனா ரட்சிப்பை வாங்கவே முடியாது. ஹல்லேலூயா. ரட்சிப்பை வாங்கவே முடியாது. ரட்சிப்புனா என்னது? விடுதலை, ஒரு மீட்பு. ஒரு கிணத்துக்குள்ள ஒருவன் தவறி விழுந்துட்டானா அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? கைகளால் அந்த தண்ணியில நீச்சல் தெரிஞ்சும் தெரியாமையும் அதை தண்ணீரெல்லாம் அடிச்சு தத்தளிச்சு யாராவது ஒருவர் என் சத்தத்தை கேட்டு வந்து எனக்கு உதவி செய்யும்படியாக இந்த கிணற்றுக்குள்ள என்னை பார்த்து மேல தூக்கி விட மாட்டாங்களான்னு நினைப்பாங்களா? அப்படிப்பட்ட உளையான சேற்றிலும் இந்த உலகத்திலே இருந்த எல்லா பாவ சூழ்நிலைகளும் தத்தளித்து கொண்டிருந்த